ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கேன் ஃபிஷ் வாங்கலான்னு. எனக்கு இந்த ஃபிஷ்ஷு தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் க்ளீன் பண்ணுவேன். எப்பயாச்சும் முடியாத டைமில் தான் அங்கே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபிஷ் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் மசாலா 1/4 டீஸ்பூன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். சால்ட் தேவையான அளவு. மைதா 2 to 3 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா மீன் மேலே ஒட்டுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா அப்ளை பண்ணி ஒரு 1/2 an hour கிட்ட நம்ம நல்லா இதை ஊற வைக்கணும். அப்போ தான் மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.